ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் 2024-25க்கான அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது எப்படி, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸு, என்ன எலிஜிபிள், இது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிஃபார்ம், பிபிடி, அதுக்கடுத்து பிஏஎஸ்எல்பி, அதுக்கடுத்து பிஎஸ்சியில் நர்சிங், அதுக்கடுத்து ரேடியோகிராஃபி, ரேடியோ தெரப்பி, கார்டியோ பல்மனரி ஃபெஃபிஷன் டெக்னாலஜி, அதுக்கடுத்து பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி, அதுக்கடுத்து பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டரு, அதுக்கடுத்து கார்டியாக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ், ஃபிசிசியன் அசிஸ்டண்ட்டு, அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, அதுக்கடுத்து பி ஆப்டமாலஜி, அதுக்கடுத்து பிஓடி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன், இது எல்லாமே கோர்சஸ்ஸு. ஃபார்ம் டிக்கு தனியாக அப்ளிகேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளிகேஷன் டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23/5 இன்னிலேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு, இன்றைக்கி மதியத்துலேருந்து. அதுக்கடுத்து இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21/6/2024 அப் டு 5 PM. நீங்கள் 21ஆந்தேதிக்குள்ளே இதை அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 21ஆந்தேதியே அப்ளை பண்ணுறேங்க. 21:05 மணி டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் டிக்ளரேஷன் மெரிட் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலாட்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் லேட்டராக நம்ம பார்த்துக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் அட்மிஷன் அது நம்மளுடைய அலாட்மெண்ட் ஆர்டரில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எல்லாமே வெப்சைட்லாம் பார்த்துக்கணும். www.tnmedical-selection.net அப்படிங்கிற வெப்சைட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா நியூஸஸ் இது எல்லாமே சரிங்களா. நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அட்மிஷன் டேட்டு சரிங்களா, அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு, எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம அந்த வெப்சைட்டில் தான் நம்ம பார்த்துக்கணும். அதனால் வெப்சைட் நீங்கள் அடிக்கடி பாருங்கள். அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத இணையதள விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்களை பார்க்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எலிஜிபிலிட்டி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கான லாஸ்ட் டேட் சரிங்களா என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21/6/2024 மாலை 5 மணி அல்லது அதற்கு முன் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 21/6/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்திற்கு பிறகு விண்ணப்பிக்கும் ஆவணங்களை பதிவேற்றம் செய்வதற்கான நேரத்தை நீட்டிப்பதற்கான கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு கூடுதல் ஆவணங்களும் இணையதள விண்ணப்பமும் குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்திற்கு பிறகு பதிவேற்றம் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்பயே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாமே அப்ளை பண்ணுறோங்க. அதுக்கடுத்து மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகளில் சிறப்பு பிரிவின் கீழ் சேர்க்கை பெற விரும்பும் விண்ணப்பதாரர்கள், அதாவது ஹெட் சர்வீஸ் மேனு, பிடபிள்யூடி, ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ் இவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சிறப்பு பிரிவினருக்கான நிர்ணயிக்கப்பட்ட உரிய படிவத்தை பதிவேற்றம் செய்யணும்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வருவீங்க. அதனால் அதை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே அப்ளிகண்ட் தமிழ்நாட்டை பூர்வீகமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் சரிங்களா. அதனால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது பண்ணுறேங்க. தமிழ்நாடு பூர்வீகம் என்று உரிமை கோரும் விண்ணப்பதாரர்கள் தகுதி வாய்ந்த வருவாய் அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்பிடச் சான்றிதழை கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிற மாநிலங்களைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாடு பூர்வீகம் என்று உரிமை கோர முடியாது. அதுக்கடுத்து பிறப்பிடச் சான்றிதழுக்கு பதிலாக நிலையான குடியிருப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்கப்பட்ட பிறப்பிடச் சான்றிதழ் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுறேங்க. இணையதளத்தில் விண்ணப்பிப்பும் சமர்ப்பித்த பிறகு நேட்டிவிட்டி சான்றிதழை தனித்தனியாக அனுப்புவது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். இங்கே பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட விண்ணப்பதாரர்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள தகுதி வாய்ந்த வருவாய் ஆணையத்திடம் பெறப்பட்ட பிறப்பிடச் சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ் இது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேலும் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு விண்ணப்பர்கள் பெற்றோரில் ஒருவரின் ஜாதி சான்றிதழை தமிழ்நாட்டில்
தகுதி வாய்ந்த வருவாய் ஆணையத்திடம் பெறப்பட்டு இணைக்கப்பட வேண்டும். சரிங்களா? நீங்கள் வந்து கம்யூனல் கேட்டகரியில் கீழே ரிசர்வேஷனுக்கு கீழே நீங்கள் வந்து அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து உங்கள் பேரண்ட்டோட கம்ப்ளீட் சர்டிஃபிகேட், பேரண்ட்டில் யாராவது ஒன்று, சரிங்களா? ஒன்று அம்மாவுடையது இல்லைனா அப்பாவுடையது, இது வந்து அப்ளை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை பிறப்பிடமாக கொண்டவர்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் தமிழ்நாட்டின் தகுதி வாய்ந்த வருவாய் ஆணையத்தால் வழங்கப்பட்ட பிறப்பிடச் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இடஒதுக்கீடு கூடும் விண்ணப்பதாரர்கள் தமிழ்நாட்டின் தகுதி வாய்ந்த வருவாய் அலுவலரிடம் பெறப்பட்ட ஜாதி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் மற்றும் பெற்றோரில் எவரேனும் ஒருவரோட அந்த ஜாதி சான்றிதழையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதர் ஸ்டேட்டு போய் படிச்சுட்டு திருப்பி இருந்தவங்க, சரிங்களா? அது எல்லாமே பாட்டுங்க. அதுக்கடுத்து 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் படித்த பிற மாநில விண்ணப்பதாரர்கள் ஓசி ஓப்பன் கம்பல்டேட்டர் அப்படிங்கிற விண்ணப்பதாரராக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்குறப்ப பிஎஸ்சி நர்சிங்க்கு நீங்கள் மினிமம் 70 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்க்குறப்ப 31 டிசம்பர் 2024 நீங்கள் வந்து 17 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு 15 நாள் வந்து ரிலாக்ஸேஷன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதே போல் பிஎஸ்சி நர்சிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா 31 டிசம்பர் 2024 அன்று 17 வயது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே பார்த்திங்கன்னா 31 டிசம்பர் 2024 வந்து 30 வயதை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது பிற்படுத்தப்பட்டவர், அதுக்கடுத்து பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட்டியலின மற்றும் பழங்குடியினர்களுக்கு பார்த்திங்கன்னா 35 வயசு வந்து நிறைவு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்கூலில் நீங்கள் படித்த கோர்சஸ், சரிங்களா? நீங்கள் பிஃபார்ம், பிஏஎஸ்எல்பி, அதுக்கடுத்து பி ஆப்டம் இது எல்லாமே அப்ளை பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்டு சுவாலஜி அதை படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த கோர்சஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பிஃபார்ம், பிஎஸ்எல்பி, அதுக்கடுத்து பி ஆப்டம் இதெல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து அதர் கோர்சஸ், சரிங்களா, எக்ஸப்ட் இந்த 3 கோர்சஸ் தவிர மற்றதுக்கு எல்லாமே இங்கிலீஷ் வந்து படிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் அல்லது பயாலஜி படிச்சிருக்கலாம். இது ரெண்டும் நீங்கள் படிச்சிருந்தா தான் இதுக்கு வந்து என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் இது எல்லாமே தெரியும். எல்லாத்துக்குமே நமக்கு வந்து 40% இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக. இருந்தாலும் நமக்கு வந்து கட் ஆஃப் தான் இதில் வந்து இது இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து பாஸ் மார்க் எடுத்திருந்தாலும் கட் ஆஃப் இது எல்லாமே பார்ப்பாங்க. அதனால் அது வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து குறிப்பு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேலே குறிப்பிட்ட பாடங்களுடன் வேறு ஏதேனும் சமமான தேர்வுகளை தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பெற்ற தகுதி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு சில டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மார்க்ஸ் இது எல்லாமே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தகுதி மதிப்பெண் கணக்கிடுவதற்கு இயல்பாக்க முறை பின்பற்ற முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ், சரிங்களா? இதை அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நம்மளுடைய மார்க்ஸ் வந்து நார்மலைஸ் பண்ணி போடுவாங்க, சரிங்களா? வேறு இதுலேருந்து போட்டிருந்தாங்கன்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இதெல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஹவு டு அப்ளை, சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும்போது நீங்கள் வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். இணையதள விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்க்குறப்ப 500 ரூபா நீங்கள் வந்து வங்கி இணையதள சேவை மூலம் செலுத்த வேண்டும், சரிங்களா? பேங்க் போர்ட்டலில் அனுப்பணும். விண்ணப்பதாரர்கள் அனைத்து கட்டாய விண்ணப்பங்களும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இணையதள விண்ணப்பத்தினை பதிவேற்றம் செய்து சமர்ப்பித்த பின் எந்த ஒரு விவரத்தையும் மாற்றுவதற்கான கோரிக்கை எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் ஒரே ஒரு இணையதள விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஒரு விண்ணப்பதாரர் ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பித்தால் அவர் சமர்ப்பித்த விண்ணப்பங்களில் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும்தான். நீங்கள் 5 அப்ளிகேஷன் போட்டாலும் 10 அப்ளிகேஷன் போட்டாலும் 1 தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 1 மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். விண்ணப்ப படிவத்தை இணையதளத்தில் சமர்ப்பிக்கும் போது இணையதள விண்ணப்பத்தில் நிரப்பப்பட்ட அனைத்து தகவலும் சரியானவை அப்படிங்கிறத உறுதி செய்த பின்னர் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இணையதளத்தில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் போது கீழே உள்ள அசல் சான்றிதழ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அசல் சான்றிதழில் அதோட ஜெராக்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th மார்க் ஷீட்டு, சரிங்களா? அது பண்ணுறேங்க. அதுக்கடுத்து அந்த மார்க் ஷீட் ஹெச்எஸ்சி எக்ஸாமினேஷன் எனி அதர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் டூலி என்டோஸ்டு மேல்நிலை தேர்வு அல்லது வேறு ஏதேனும் தகுதி வாய்ந்த அதிகாரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சமமான தேர்வின் மதிப்பெண் தாளில் இருபுறங்களையும் பதிவேற்றம் செய்யணும். 2 பக்கமும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி வந்து கம்ப்ளீட்டாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. மேல்நிலை படிப்பு அல்லது அதற்கான சமமான படிப்பு முடிந்த பிறகு பெறப்பட்ட மாற்றுச் சான்றிதழ், அதுக்கடுத்து பிறப்பிடச் சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் இதெல்லாமே இது பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஏதாவது பண்ணுறோம்னா அதுக்கான சர்டிஃபிகேட் சரிங்களா. அதுக்கடுத்து 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்ததற்கான சான்றிதழ். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து படித்த விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் 6 to 12 வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படித்தேன், 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படித்ததற்கான இது. அதுக்கடுத்து முதல் பட்டதாரி சான்றிதழ், விண்ணப்பதாரர் குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா அதற்கான சான்றிதழ். அதுக்கடுத்து பெற்றோரோட ஜாதி சான்றிதழ் சரிங்களா, உங்களுடைய பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பு பார்த்தீங்கன்னா பட்டியல் பழங்குடியினை சேர்ந்தவர்கள் வருவாய் கோட்ட அலுவலர் பதவிக்கு சமமான அல்லது அதற்கு மேல் தகுதி வாய்ந்த அதிகாரம் வந்து பெறப்பட்ட சாதி சான்றிதழ் மட்டுமே பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஏன்னா அந்தந்த கம்யூனிட்டிக்குன்னு ஒரு கேடர் கொடுத்துருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் வந்து வாங்கணும். விண்ணப்பதாரர் தவறான சாதி பிறப்பிடம் அல்லது வேறு எந்த சான்றிதழும் பதிவேற்றம் செய்தது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் போலி சான்றிதழ்களை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதற்கான விண்ணப்பம் இதெல்லாமே நிராகரிச்சுருவாங்க. விண்ணப்பதாரர் 2ஆம் ஆண்டு படிப்பை தொடர அனுமதிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஏதாவது போலியாக நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா விண்ணப்பதாரர் தேவையான அனைத்து சான்றிதழ்களும் உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற மாநிலங்களிலிருந்து பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அத்தகைய விண்ணப்பதாரர்கள் பொதுவாக ஓசி கருதப்படுற ஓப்பன் அந்த இதில் வருவாங்க. கால்குலேஷன் ஆஃப் மார்க்ஸ் சரிங்களா, நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் சரிங்களா, எப்படி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கலந்தாய்வுக்கான அட்டவணை இது எல்லாமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது டீட்டெயில் வந்து பின்னாடி தான் கொடுப்பாங்க. எல்லாமே அப்ளிகேட்டை வந்து ஓப்பனாக க்ளோஸ் ஆகி முடிஞ்ச பிறகு கட் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்லாம் போட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. இணையதள வழியான கலந்தாய்வு பங்கேற்கும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா செயல்முறை கட்டணமாக 250 ரூபா கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இணையதள கலந்தாய்வின் போது விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு விருப்பமான எத்தனை படிப்பு மற்றும் கல்லூரிகளையும் தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அவர்களுக்கு தரவரிசையின் தகுதியும் படியும் மற்றும் இடஒதுக்கீட்டின் படியும் அவர்கள் கேட்ட இடங்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டிங் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தங்களது தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணையை இணையதள முகவரியிலிருந்து பதிவிறக்கம் செய்து அதை ஒதுக்கீடு பெற்ற கல்லூரியில் தங்களது அசல் சான்றிதழ் மற்றும் அவற்றின் நகல்களுடன் குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்திற்கு முன்னதாக சேர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. முதலாம் கட்ட கலந்தாய்வில் தேர்ந்தெடுத்த இடங்கள் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே அடுத்த கட்ட கலந்தாய்வுகளில் கல்லூரி மாற்றத்திற்கான மது ஒதுக்கீட்டில் பங்கேற்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலந்தாய்வுக்கான தேதிகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவில் இருந்து மற்றொரு பிரிவுக்கு மாறுவது, சுயநெறி கல்லூரியிலிருந்து அரசு கல்லூரிகளுக்கு, ஒரு கல்லூரியிலிருந்து மற்றொரு கல்லூரிக்கு அரசு கல்லூரிகளுக்கு மட்டும் மாறுவது ஆகியவை தரவரிசை தகுதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு விதிமுறையை பின்பற்றி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முதலாம் கட்ட கலந்தாய்வுக்கு பின் ஏற்படும் காலியிடங்கள் ஏதேனும் புதிய கல்லூரியில் சேர்க்கப்படுமாயின் அவர்களும் இணையதள கலந்தாய்வு மூலமாக அடுத்த கலந்தாய்வில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுயநிதி கல்லூரிகளில் உள்ள இடங்கள் மறு ஒதுக்கீடு கிடையாது. தனிப்பட்ட முறையிலான பாடப்பிரிவு மற்றும் இடமாறு கூறிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. பரஸ்பர இடமாறுதல் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒருவருக்கு ஒருவர் நான் அங்கே போய்க்கிறேன் நீங்கள் வந்துக்க அந்த மாதிரியான இதெல்லாமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மெடிக்கல் செலெக்ஷனில் அந்த செலெக்ஷன் பர்சன்டேஜ் ஒவ்வொரு கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 31, பிசிக்கு பார்த்திங்கன்னா 30, எம்பிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 20%, ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு 18, எஸ்டி அதில் ட்ரைப் பார்த்திங்கன்னா 1% இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் பிசியில் 30%, பிசி முஸ்லீமுக்கு 3.5 வரும். அதே போல் எஸ்சிக்கும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, எஸ்சி இதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. 18லேருந்து அந்த 16% இடங்கள் அருந்தியர் சமூகத்திற்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. பிசிஎம் இதெல்லாமே அதோட சப்காஸ்ட் இதில் வந்து தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு சில கம்யூனிட்டிக்கு அந்த இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் இதெல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன கோர்சஸ் வந்து என்னென்ன காலேஜஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஃபார்மு அவைலபிள் இன் கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. பிஃபார்ம், பிஎஸ்சி, பிபிடி, பிஓடி இது எல்லாமே. பிஏஎஸ்எல்பி வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்ஸில் இல்லை. பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அதே மாதிரி தான், செல்ஃப் ஃபைனான்ஸில் வந்து கொடுக்கல, நோ கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ரேடியோ தெரபி சரிங்களா, ஒரு சில கோர்சஸ் சரிங்களா. கோர்ஸ் வந்து 7லேருந்து 19 வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் எஸ் கொடுத்துருக்காங்க, அதர் காலேஜஸில் வந்து நோ கொடுத்துருக்காங்க.
ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சிறப்பு பிரிவினருக்கு ஒதுக்கப்படும் இருக்கைகள் கிடைமட்ட முன்பதிவு அந்த பிசி பிசிஎம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மீதமுள்ள இடங்கள் பொதுப்பிரிவினருக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சீட் ரிசர்வேஷன் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு 4, பிஃபார்முக்கு 1, பிபிடிக்கு 1 கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் ரிசர்வ்ட் ஃபார் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் சரிங்களா, அதாவது டிசபிலிட்டி பர்சனுக்கும் ஒரு சில கோர்சஸ் வந்து எலிஜிபிள். அவங்கள வந்து என்னென்ன இவங்களாம் என்ன மாதிரியான இது வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா, கொடுக்கணும். அது எல்லாமே கரெக்டாக பார்த்துங்க. அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டூரேஷன் ஆஃப் கோர்சஸ் சரிங்களா, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்னென்ன டூரேஷன். பிஃபார்முக்கு வந்து 4 years, பிஎஸ்சி நர்சிங் வந்து 4 year கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிபிடி பார்த்தீங்கன்னா 4 academic year வித் 6 month பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எல்ஃபி அதே மாதிரி 4 year. அதுக்கடுத்து பிஎஸ்சி ரேடியாலஜி பார்த்தீங்கன்னா 3 years சரிங்களா. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபஸ்ட்டு 3 கோர்சஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, மற்றதுக்கு எல்லாமே இன்னும் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி 3 years, பிஎஸ்சி கார்டியாலஜி பார்த்தீங்கன்னா 3 years, பிஎஸ்சி மெடிக்கல் லேபார்ட்டரி 3 years சரிங்களா. மற்ற கோர்சஸ் எல்லாமே 3 years கொடுத்துருக்காங்க. பிஓடி மட்டும் பார்த்தீங்கன்னா 4 years வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மற்ற பிஎஸ்சி நியூரோ, பிஎஸ்சி கிளினிக்கல் இது எல்லாமே 3 years கோர்சஸாக கொடுத்துருக்காங்க. டியூஷன் ஃபீ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டியூஷன் ஃபீ ஃபார் ஆல் கோர்சஸ் இன் ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 3000 கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஃபைனான்சஸ் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா 43,000 பிஃபார்முக்கு, பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 45, பிபிடிக்கு வந்து 33, பிஓடிக்கு பார்த்தீங்கன்னா 33,000 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட்டு, மெஸ் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே தனியாக நமக்கு வந்து வரும் சரிங்களா. அதுக்கடுத்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் பெற்றோர் பாதுகாப்பு ஆண்டு வருமானம் 2.5 லட்சம், அதாவது 2.50 லட்சத்துக்கு குறைவாக உள்ள பட்டியல் சாதி மற்றும் மதம் மாறிய கிறிஸ்துவ சமுதாய மாணவர்களுக்கு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அனைத்து கட்டாய திரும்ப பெறாத கட்டணங்கள், அதுக்கடுத்து பதிவு, பயிற்சி, விளையாட்டு, ஒன்றியம், நூலகம், இதழ், மருத்துவம், பரிசோதனை மற்றும் கல்வியாளர் நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகம் வாரியத்திற்கான கட்டண செலுத்த வேண்டிய பிற கட்டணம், மேலும் அனைத்து கட்டாய திரும்ப பெற முடியாத கட்டணத்திலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ஸ்க்கான ஃபீஸு, டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோர்ஸ்லேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்பில் எந்த ஒரு பாடப்பிரிவிலும் அரசு கல்லூரியில் இடஒதுக்கீடு பெற்று இணைந்த மாணவ மாணவிகள் அப்படியில் இருந்து அரசால் நிர்ணயிக்கப்பட்ட இறுதி நாளுக்கு பிறகு இடைநிறுத்தம் கோரினால் அபராத தொகையாக நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா ஃபைன் ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து கம்யூனிகேஷன், தகவல் பரிமாற்றம் எல்லாமே நம்மளுடைய மெடிக்கல் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து அந்த ஃபார்ம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் வந்து ஃபார்ம் அனெக்சர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு காலேஜஸ்லாம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, மெட்ராஸ் மதுரை மெடிக்கல் காலேஜில் பார்த்திங்கன்னா 60 120 சீட்டு. பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 6 காலேஜஸில் இருக்குது, மொத்தம் 350 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா காலேஜஸ்லாம் 50 சீட்ஸு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் பார்த்திங்கன்னா 100 கொடுத்துருக்காங்க, சிதம்பரம் சரிங்களா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எல்பி கோர்சஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 25 சீட்டு சென்னையில் கொடுத்துருக்காங்க. அதேபோல் பிஎஸ்சி கிளினிக்கல் பார்த்திங்கன்னா 20 சீட்டு, அதுவும் சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். பிபிடி கோர்சஸ் வந்து 3 காலேஜஸில் இருக்குது, மொத்தம் 80 சீட்டு, திருச்சி, சென்னை, கடலூர். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 காலேஜஸில் கொடுத்துருக்காங்க, மொத்தம் வந்து 310 சீட்டு. அதுக்கடுத்து பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி பார்த்திங்கன்னா 5 காலேஜஸில் கொடுத்துருக்காங்க, மொத்தம் வந்து 55 சீட்டு. சென்னையில் 2 காலேஜ், அதுக்கடுத்து மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர். அதுக்கடுத்து பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 45 சீட்ஸு, இதுவும் 5 காலேஜில் கொடுத்துருக்காங்க, சென்னை, திருநெல்வேலி, ஸ்டான்லியில் சென்னை, அதுக்கடுத்து மதுரை, தஞ்சாவூர் இது எல்லாமே. அதுக்கடுத்து பி ஆப்டம் பார்த்திங்க அப்படின்னா 125 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மொத்தம் 8 காலேஜஸ். இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 122 சீட்ஸு, இது வந்து பிஎஸ்சி கார்டியக் டெக்னாலஜிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நியூரோக்கு பார்த்திங்கன்னா 20 சீட்ஸு, 3 காலேஜ் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி டயாலிசிஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13 காலேஜஸ் கொடுத்துருக்காங்க, 205 சீட்ஸு. பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு பார்த்திங்கன்னா 320 சீட்டு, 17 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 8 காலேஜஸ்ஸு, 135 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ஃபிசிக்கல்
அசிஸ்டண்ட் பார்த்திங்க அப்படின்னா 240 சீட்ஸு 13 காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. பிஓடி பார்த்திங்கன்னா 2 காலேஜஸ் 30 சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்டு எமர்ஜென்சி கேர் இது பார்த்திங்கன்னா 230 சீட்ஸு 12 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா 240 சீட்ஸு 13 காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி பார்த்திங்க அப்படின்னா 158 சீட்டு 10 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டென்டேட்டிவ் காலேஜ் டீட்டெயில் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸஸ் சரிங்களா, எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்லி பார்க்கப்ப கிட்டத்தட்ட ஒரு பிஎஸ்சி நர்சிங் தான் அதிகப்படியான காலேஜஸில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நூற்றி 174 நீங்கள் இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தாலே தெரியும் எத்தனை காலேஜஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 231 காலேஜஸ்ஸு. அதே பி ஃபார்முக்கு பார்த்திங்க அப்படின்னா பி ஃபார்மும் கிட்டத்தட்ட பி ஃபார்ம் பார்த்திங்கன்னா 92 காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. பிபிடி கோர்சஸ் பார்த்திங்கன்னா பிபிடி கோர்சஸ் 51 காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. பிஓடி பார்த்திங்க அப்படின்னா 9 காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபைனலாக பார்த்துங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் வந்து அனெக்சர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஃபார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ்க்கான அனெக்சர் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோவில் எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து போடலாம் அப்படிங்கிற டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.